அனைவருக்கும் வணக்கம். நான் டாப் ஜோதிட முறை ஜோதிடர் எம் ராஜசேகரன். இந்த வீடியோ இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட, அதாவது ஜோதிடர் அல்லாதோர் எவ்வாறு அவர்கள் விதியினை அவர்களே தெரிந்து கொள்ளலாம் என்ற பாடத்தொடரோட ஒரு பகுதி தான் இந்த வீடியோ. இது எவ்வாறு அவர்கள் விதியினை அவர்களே தெரிந்து கொள்ளலாம், ஒருவரது வாழ்வில் எப்பொழுது உயர்வுகள் வரும், மாறுதல்கள் வரும் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விதி தான், ஒருத்தர் வாழ்க்கை எப்பொழுது உயரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த விதி என்னென்னா, எந்த கிரகத்தினுடைய ஆட்சி வீட்டில் அதிக கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றனவோ அந்த கிரகமே அவர் வாழ்வில் அவருக்கு அதீத உயர்வை தரும். எப்பொழுது அப்படின்னா, அந்த கிரகத்தின் தசையில் அல்லது அந்த கிரகத்தோட புக்திகளில். திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட ஆட்சி வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய், சனி. இது சுக்கிரனோட ஆட்சி வீடு. இந்த ஆட்சி உச்சம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபம் சுக்கிரன், கீழே துலாம் சுக்கிரன் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் யார் ஆட்சிநாதன் அப்படிங்கிறது இது இருக்கும். அது எல்லா பஞ்சாங்கத்துலேயும் இருக்கும். பஞ்சாங்கத்தில் ஒரு பக்கம் தேவை, அதாவது இந்த மாதிரி இருக்கும். எல்லா பஞ்சாங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் இருக்கும். எந்தெந்த வீட்டில் யார் என்ன நிலை அடைகிறாங்க, ஆட்சி யார், உச்சம் யார், பகை யார் அப்படிங்கிற சார்ட். அதன்படி இப்போ 4 கிரகம் இருக்குது. அப்போது சுக்கிர திசை தான் இவருக்கு அதிக அளவில் உயர்வுகளை தரக்கூடிய திசை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது வரைக்கும்னா 2006 26 வரைக்கும். அவர் அப்படி நீங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் 2006 26 இவர் மிகப்பெரிய இமாலய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தசை 20 வருஷம் சுக்கிர தசை. அப்போ 20 வருஷத்தையுமே நம்ம எல்லாமே ஒரு சமமாக கருத முடியாது. அதுக்குள்ளே எப்போங்க நல்லது நடக்கும் அப்படின்னா, ஃபர்தராக நாம் மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியில் இருக்குது, குரு ஆட்சியில் இருக்குது. எப்படி சுக்கிரனுக்கு 2 ஆட்சி வீடு இருக்கோ அதே மாதிரி இது சந்திரனுக்கு ஆட்சி வீடு, இது குருவுக்கு ஆட்சி வீடு. அப்போ சுக்கிரனுக்குள்ள சந்திரனும் வியாழனும் அதீத உயர்வுகளே தரக்கூடியவை. அது தந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சுக்கிர திசை சந்திர புக்தி 2010 to 12. 2011 தான் இவர் ஐபிஎஸ் ஆகிறார். அப்போ சுக்கிர திசை சந்திர புக்தி இவர் ஐபிஎஸ் ஆகியிருக்கு. அடுத்து சுக்கிர திசை வியாழ புக்தி 2016 to 19. அக்டோபர் 2018 பெங்களூரில் அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி உயர்வு பெறுறார். அந்த உயர்வு 2019 வரை நீடித்தது. இந்த சுக்கிரோட வீட்டுக்குள்ளே 6 கிரகம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 6 கிரகத்துலேயும் அந்த 6 கிரகம் என்ன நல்லா அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 20 வருஷம் ஒரே மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னு நம்ம பண்ணால் ரொம்ப பொதுவாக போயிடும். அப்போ அந்த 6 வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 அதீத யோக பலன்களே தரக்கூடியது. அது என்னன்னா, சனி அது பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்குது, ராகு நீச நிலையில் இருக்குது. நீச நிலையில் உள்ள கிரகம் பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச நிலையில் உள்ள கிரகம் நீசபங்க ராஜயோகம் அடையும் பொழுது கண்டிப்பாக பலன் தரும். இந்த நீசம் உச்சம் ஆட்சியெல்லாம் நான் அந்த பஞ்சாங்கம் காட்டினேன் பாருங்கள். அந்த பஞ்சாங்கத்தில் ஒரே ஒரு பக்கம் உங்களுக்கு வேணும், அதாவது எது ஆட்சியில் இருக்குது, உச்சத்தில் இருக்குது, எந்த வீட்டிலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது சுக்கிரதசை ராகு புக்தி பார்த்திங்கன்னா 2013 16. அப்போது முதல்ல அவர் டிஎஸ்பியாக 2013 பதவி இருக்கிறார். அந்த உயர்வு அந்த 2013 to 16 தொடருது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரதசை சனி புக்தி 2019 to 12. இந்த காலகட்டத்தில் அவர் பாருங்கள், தசா புக்தி மாறையில் அது மாறிடுவார், டைம் மாறிடுது. 2019 இவர் ஐபிஎஸ் பதவியை திறந்து அரசியலுக்குள் நுழைஞ்சிடுறாரு. 2020 பிஜேபியில் சேர்றாரு. 21 பார்த்திங்கன்னா அவர் எம்எல்ஏ கேண்டிடேட். அடுத்தாற் போல் 8/7/2021 பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அதாவது ஒவ்வொரு தசாபுக்தியும்
ஒவ்வொரு விதமான உயர்வை தரக்கூடியவை. அப்போது சுக்கிரன் தசை ராகு புக்தி அடைகிற நீசபங்க ராஜயோகம் பார்த்திங்கன்னா இவருக்கு காவல்துறையிலும், சுக்கிரதசை சனி புக்தி பார்த்திங்கன்னா அரசியலிலும் கொடுத்துருக்கு. இது ஏன் எப்படின்றத வந்து அதை நம்ம ஃபர்தராக எதனால் கொடுத்துச்சுன்றதை அது மேற்கொண்டு விளக்கத்துக்கு உட்பட்டது. அதை இதில் விளக்குனா வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இரண்டும் 2 விதமான உயர்வுகளை தந்தது அப்படிங்கிறதோட இதை அப்படி தொடருவோம். அடுத்தாற்போல் ஒரு யோகத்தை அடைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசா புக்தியில் யோகம் வந்தால் போதும். ஆனால் அந்த யோகம் தொடரணும், அந்த யோக பலன் தொடரணும்னா அடுத்தடுத்து வர்ற தசா புக்திகள்லேயும் யோகம் வந்து இருக்கணும், இருந்தால் தான் வரும். அப்படி பார்க்க போனால் சுக்கிரதசை சனி புக்திக்கு அடுத்தாப்போல் பார்த்திங்கன்னா சுக்கிரதசை புதன் புக்தி வரும். சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே எவ்வாறு சனி இருக்கிறதோ அதே மாதிரி சுக்கிரனுடைய ஒரு வீட்டுக்குள்ளே புதனும் இருக்கிறதுனால இவர் சுக்கிரதசை சனி புக்தியில் அடைந்த அரசியல் உயர்வுகள் அப்படின்றது வந்து அந்த சுக்கிரதசை புதன் புக்தி பூராவுமே நீடிக்குது. பார்த்திங்கன்னா 2022, 25 அவர் சுக்கிரன் சனியில் பிஜேபி பிரசிடெண்ட் ஆனார். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது வரைக்கும் நடந்ததை பார்த்துட்டோம். இனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். சுக்கிரதசை 2026 முடிவடைகிறது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த யோக நிலை இவர் அடைந்த உயர்வுகள் வந்து தொடரும். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்திங்கன்னா 2026, 32 அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆட்சி வீட்டிலையும் உச்ச வீட்டிலையும் கிரகங்கள் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா புதிதாக உயர்வுகள் வர வாய்ப்பில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே அடைந்துள்ள உயர்வுகள் தொடரலாம். அதுக்கடுத்து எப்போ தான் உயர்வார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர தசை, சூரிய தசை பார்த்திங்கன்னா 2026, 32 அடுத்து சந்திர தசை 2032, 42 10 வருஷம். இதில் சந்திரனுடைய உச்ச வீட்டில் 4 கிரகங்கள் இருக்குது. எப்படின்னா அந்த படம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சது தான் பாருங்க. சந்திரன் இது ஆட்சி நிலையிலிருந்து அதனோட உச்ச வீட்டில் 4 கிரகம் இருக்குது. இது சுக்கிரனோட ஆட்சி வீடு, இதில் 4. சந்திரன் வந்து இதை பார்க்கையிலையும் வந்து இந்த உயர்கள் வந்து இன்னும் அதீதமாக ஏற்கனவே அடைந்த உயர்கள் வந்து அதீதமாக போகும். அப்போது சந்திர தசையில் பார்த்திங்கன்னா அது சந்திர தசை சுக்கிர புக்தியில் பார்த்திங்கன்னா உச்சகட்டம். அப்போது சந்திர தசை சுக்கிர புக்தி எப்போ வருது? 2040, 41 வருது. ஆனால் அந்த உயர்வுகள் வந்து 2032 மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து அவர் அடைவார் அப்படிங்கிறது இந்த பாடத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறது. இதே போல் உங்களுடைய ஜாதகத்திலும் இந்த ஆட்சி வீட்டினில் இருக்கின்ற கிரகங்கள், உச்ச வீட்டினில் இருக்கின்ற கிரகங்கள், நீச வீட்டினில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு அதீத யோக உயர்வுகளை சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் அள்ளித்தரும் என்பதை இந்த பாடத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.